எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவதுங்க கோயம்பேட்டிலிருந்து விருகம்பாக்கம் செல்லும் வழியில் சின்மய நகர் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது. அந்த சின்மய நகரில் இருந்து, அதாவது கோயம்பேடு டு சின்மய நகர் அந்த பஸ் ஸ்டாப்பில் இருந்து ரைட் கட் பண்ணோம்னு வச்சுங்களேன், அங்கே மார்த்தோமா ஸ்கூல்னு ஒன்று இருக்குங்க. அந்த மார்த்தோமா ஸ்கூலுக்கு பேக் சைடு அப்படியே 30 அடி ரோடு. லேண்டோட ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா 51 அடி. லேண்டோட சைஸு, அதாவது நீள அகலம், லேண்டு டைமென்ஷன் 51:73. லேண்டோட மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா 5723 சதுரடி. இந்த இடத்துக்கு இப்போ நான் சொன்ன ரூட்டு வழியாகவும் வரலாம். நீங்கள் விருகம்பாக்கத்திலிருந்து கோயம்பேடு வரும்போது சின்மய நகர் பஸ் ஸ்டாப்புக்கு, அதாவது விருகம்பாக்கம் ஆர்டிஓ ஆஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த ஆர்டிஓ ஆஃபீஸை தாண்டின உடனேயே ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு ஸ்ரீ ஐயப்பா நகர் அப்படின்னு ஒரு இடத்துக்கு உள்ளே போகும். அந்த உள்ளே வந்தோடனேயே அங்கே செகண்ட் லெஃப்ட்டு தான் இந்த இடம் இருக்குதுங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா மொத்தம் அதை சொன்ன மாதிரி 3723 சதுரடி. நார்த்து ஃபேஸிங்கில் இருக்குது. இது பேங்க் லோன் வசதியுடன் கூடிய எம்எம்டி அப்ரூவ்டு இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டிக்கு. இந்த இடத்துல பழைய பில்டிங் இருக்குங்க, டெமாலிஷ் பில்டிங் தான். அதாவது அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். கோயம்பேட்டில் இருந்து விருகம்பாக்கம் வரக்கூடிய வழியில் இருக்கிற காளியம்மன் கோயில் தெருன்னு சொல்லுவாங்க. அந்த காளியம்மன் கோயில் தெரு மெட்ரோ ஸ்டேஷன் அந்த இடத்துல வர்றதுக்காக ரோடை நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி பெரிய ரோடாக ஆக்கிட்டாங்க. அந்த இடத்துல கிரவுண்டு, அதாவது அந்த கோயம்பேடு டு காளிமங்கலம் ஸ்ட்ரீட் மெயின் ரோட்டில், ஆன் ரோட்டில் ஒரு சதுரடியோட விலை பார்த்திங்கன்னா 20,000 சொல்கிறாங்க ஒரு சதுரடியோட விலை. இப்போ நம்ம சொல்லக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா அந்த கோயம்பேடு டு சின்மய நகர் விருகம்பாக்கம் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 150 to 200 மீட்டர் தாங்க இருக்கும். நல்ல அருமையான இடம். இந்த இடத்த இந்த இடத்துல ஃப்ளாட்டும் கட்டலாம், அப்பார்ட்மெண்ட்ஸும் கட்டலாம், இல்லை பெரிய ஒரு இண்டிவிஜுவல் வில்லா கூட அதில் கட்டலாம். இதுவும் இல்லாமல் ஒரு ஹாஸ்பிட்டல் வைக்கணும், ஹாஸ்பிட்டலில் நடத்துகிறவங்களுக்கு சூஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு சரியான இடமா இருக்கும். ஏன்னா மெயின் ரோடு பக்கத்தில் இருக்குங்காட்டி ரொம்ப அக்சஸ் பக்கத்தில் இருக்கும். இல்லை ஹாஸ்டல் வைக்கலாமா, வாங்கக்கூடியவங்க ரெசிடென்ஷியலாக யூஸ் பண்ணனாலும் பண்ணலாம். அப்படி இல்லை எங்களுக்கு ரெசிடென்ஷியல் வேணாம், கமர்ஷியலுக்காக தான் நாங்கள் பார்க்குறோம், ஒரு கிளினிக் மாதிரியோ ஹாஸ்பிட்டல் மாதிரியோ வைக்கிறதுக்காக தான் நாங்கள் அது பார்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக இது எல்லாத்துக்குமே அந்த இடம் ரொம்ப செட் ஆகுங்க. மெயின் ரோட்டு பக்கத்தில் இருக்குங்காட்டி ரொம்ப செட் ஆகும். ஜஸ்ட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். இந்த இடத்தோட விலை பார்த்திங்கன்னா ஓனர், அந்த இடத்தோட உரிமையாளர் ஃபிக்ஸ் பண்ண ரேட்டு டோட்டலாக நான் சொல்கிறது 3723 சதுரடிக்கு சேர்த்து 6 கோடி ரூபா ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இடம் வாங்குறவங்க இந்த பதிவை பார்த்துட்டு இடம் வாங்கணுன்னு ஐடியா உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள். இந்த கீழே கொடுத்துருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசுங்க. உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு அந்த இடத்தோட கரண்ட் லொக்கேஷன் அனுப்பிச்சி வரோம். இல்லை நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா எங்கள் யூடியூப் சேனல்லேருந்து ஸ்டாஃப் வரணுன்னா கூட உங்களுக்கு நாங்கள் அனுப்பிச்சி வரோம். அவங்க தான் விசிட் உங்களுக்கு காட்டுவாங்க. அவங்க காட்டிட்டு உங்களுக்கு இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஃபர்தராக ஓனர்கிட்ட நம்ம டேரெக்டாக மீட்டிங் கொடுத்து பேசிக்கலாம். உங்களுக்கு அதே மாதிரி லீகல் வைஸ் பார்த்திங்கன்னா அந்த ஏரியா எல்லாமே எனக்கு ஓரளவு நல்லா தெரியும். ஸ்ரீ ஐயப்பா நகர் பார்த்திங்கனாவே பழைய அப்ரூவ்டு, எம்எம்டி அப்ரூவ்டுன்னு சொல்லுவாங்க, அந்த அப்ரூவ்டு கொண்ட இடம் தான். டாக்குமெண்ட் வைஸ் நல்லா இருக்கும், லீகல் கரெக்டாக இருக்கும். நீங்கள் இடம் பார்த்து பிடிச்சிருக்குன்னா ரேட்டை ஃபைனல் பண்ணிவிட்டு டோக்கன் அட்வான்ஸ் பண்ணி நீங்கள் டாக்குமெண்ட் வாங்கிக்கிங்க. லீகல் பாருங்கள். லீகல் பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் கொரிஸ் இருந்துச்சுன்னா அந்த கொரிஸ்க்கு உண்டான டாக்குமெண்ட்டையும் நாங்கள் ஓனர்கிட்ட பேசி வாங்கி தரோம். பார்த்துட்டு அதாவது பையர், நீங்கள் வாங்கக்கூடிய உங்களுடைய லாயர் இந்த இடம் ஓகே சரியாக இருக்குது, வாங்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி லீகல் வைஸாக சொல்லிட்டார் அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? நல்ல இடம், தயவுசெய்து விட்டுற வேணாம். டெவலப்மெண்ட், ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்ஸ் அதிகமாக உள்ள இடம் தான் இது. நல்ல ஒரு அருமையான இடம் தான்.
இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இது போன்ற நல்ல இடத்தோட உங்களை சந்திக்கிறேன்.